ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்பி கேமிங் ஜோன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஹாரர் டேல் 3 பார்ட் 2 வேணால் பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போன பார்ட்டில் நம்ம எங்கேனா சீவரில் இந்த வால் வைக்கிறதுக்கு வந்தோம். இந்த பார்ட்டில் நம்ம முடிச்சுப்போம். வாங்க கைஸ், இந்த பார்ட்டில் முடிப்போம். வால் வேறு எடுத்துகிட்டு வரணும். அடுத்து இன்னும் நிறையா வேலை பண்ணணும் கைஸ். ஆனால் இந்த கேம் பார்ட் 2லேயும் முடியாது, பார்ட் 3 ஃபைனல் கைஸ். அதுவும் எப்படி இருக்குன்னு தெரியலை. ஓகே வாங்க இந்த லிவரை எடுத்துகிட்டு போவோம். கிரேட், இட்ஸ் ஒர்க்கிங். ஓகே இங்கே வெளியே. ஆனால் ரால்ஃப்லாம் கைஸ் பாவம், ஒரு வாரமாக ஒரு மாதத்துலேயே இங்கேயே இருக்கான். ரொம்ப பசிக்கும். நம்ம ஜாமில் உட்காந்துட்ருக்கேன்னு சொன்ன உடனே அவனுக்கு குஷி. டாமி ஜாம் எடுத்துகிட்டு வந்துருக்கேன்னு அவன் சொன்னான். இப்போ எவ்வளோ பசிக்கும் அவனுக்கு. விடுங்க, நம்ம வால்வு எடுத்துட்டோம். அதில் வேறு ஃபியூவல் ஊற்றணும். எங்கே கேன் இருக்குதுன்னு தெரியல. வால்வு எடுத்துகிட்டு ஷார்ட்கட் மாதிரிலாம் பேசியிருக்கோம். அவன் வேறு வந்துட்டான், ராபிட் மண்டைய. டேம், வாட் ஸ்டிக்கினஸ். இதுக்காக தான் நானே உருவாக்கினேன். ஐயோ, இதில் போகவே முடியாது, எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிடும். போச்சு. அவன் சொல்கிறான், நான் இது பிரெட் டோஸ்டர் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன்ட்டு. வால்வு வச்சாச்சு. இப்போ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை போய் பார்க்கணும். நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை பார்ப்போம். என்னடா இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கல. சரி இந்த வாட்டி பார்ப்போம் வாங்க. என்னது இது மேபி இது வால்வு இந்த ஸ்மோக் பிடிச்சிருக்காங்க. ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த பிளேட் துரு பிடிச்சிருக்கோம். அதெல்லாம் கன் போட்டு சரி பண்ணி சொல்கிறாங்க. க்ளீன் பண்ணானா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு தெரியும். நம்ம இப்படியே போயிடுவோம். ஏன்னா அவன் வேறு நம்ம போட்டு ஸ்டிக்கி ட்ராப்பில் மாற்றிருப்பான். ஒருவேளை சரியாயிடுச்சுன்னா அவனுக்கு. ஓகே, இன்னொரு சிம்பிள் வேறு இருக்குது. இது என்னமோ தெரியல. நம்ம விட்ட உடனே ஃபஸ்ட்லேருந்து வருது பாருங்கள். நான் போன பாட்டில் இந்த சிம்பிள் எடுத்துட்டேன், இப்போயும் எடுக்கிறேன். இந்த கன் போர்டை எடுக்கணும். நம்ம சர்க்கஸில் ஒரு கேனான் பார்த்தோம்ல, அங்கே போய் அந்த பாலையும் இந்த கன் பவுடரையும் வச்சா அது ஷூட் பண்ணால் ஒன்று கிடைக்கும். அது என்ன கிடைக்கும்னு தெரியல. ஓகே வாங்க போவோம். கன் பவுடரு வேறு என்ன இருக்கணும்? வேறு எதுவுமே இல்லை. இப்போ சர்க்கஸுக்கு போவோம். வாங்க காமிக்கிறாது என்னதுன்ட்டு. சர்க்கஸுக்கு வந்துட்டோமா? இப்போ ஸ்டாச்சுவில் இருக்க பால் எடுத்துட்டோமா? எங்கே இருக்கான் அவன்? அங்கே போட்டிருக்கான். என்னென்னாலும் ரொம்ப பவரானாக இருக்கான். பயந்துட்டாங்க என்ன பார்த்தேன். ஆனால் போன பார்ட்டில் போன சாப்டரில் 1 and 2லேயும் டாமியோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கள்ல, இவன் அவன் பேர் என்ன, ஈத்தன் இருக்கான்ல வில்லனு. அவன் அவங்களெல்லாம் ஒரு பொம்மையாக ஆக்கிட்டான் வில்லனா. ஓகே வாங்க போவோம். பாலை வச்சுட்டாச்சு அது கேனானில். இப்போ கன் பவுடர் வேறு எடுத்துகிட்டு வரணும். எவ்வளோ வேலை. கன் பவுடர் எடுத்துகிட்டு வந்துச்சு. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருமே கமெண்ட்டே அடிக்க மாட்டேங்க. அவன் வேறு வந்துட்டான். மேலே இருந்தால் இப்போ ஸ்பைடர் மேன் மாதிரி கீழே குச்சிதான். ஆனால் நம்மனா ஸ்டிக்கி டப்பை போட்டோம். அனாயிமியா நான் அவனை அனாயம் பண்ணுறேன், நாங்கள் தொல்லை பண்ணுறேன்னா. சரி கேனானை வெடிச்சிட்டோம். இல்லை என்ன கிடைக்குது? ரஸ்ட்டு ரிமூவர். இது க்ரீஸை போட்டானா அப்ளை பண்ணணுமா? நம்மளுக்கு இந்த ரஸ்ட்டு ரிமூவர் கிடச்சிருச்சு கைஸ். இது நம்ம அங்கே யூஸ் பண்ணோம். இவன் வேறு கைஸ் பார்த்தீங்களா எப்படி ஸ்பீடாக வந்தான்ட்டு. ட்ராப்பு வேறு போட்டோம். ஆனால் நம்ம எஸ்கேப் பண்ணோம். டேம், யூ ஆர் ஸோ அனாயிங். இல்லை நான் என்னடா பண்ணேன்? நீ எனக்கு பிடிக்கிற, அதனால நானும் தப்பிக்கிறேன். ஓகே நம்ம இப்போ சீவருக்கு வந்துட்டோம். இந்த ரஸ்ட்டு ரிமூவரை எடுத்துகிட்டு அங்கே போய் ரிமூவ் பண்ணிடுவோம். ரால்ஃபு, அண்ணன் இருக்கிறான்டா, உன்னை நான் காப்பாற்றிடுறேன்டா, பயப்படாத. இப்போ ரஸ்ட்டு ரிமூவரை எடுக்கணும். அவன் வேறு வந்துட்டுருப்பாங்க. அங்கேனா இருக்கான். அவன் இந்த ஷார்ட்கட்டில் ரூட்டில் போயிடுவான். கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நீ மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாத. நான் ட்ராப் போட்டு வச்சுருக்கேன்.
நீ வந்தால் அந்த ட்ராப்பில் சிக்கிக்கூடா ப்ளீஸா. நான் சொல்லிட்டு இப்போ இந்த ரெஸ்ட் ரிமூவரை எடுத்து இங்கே போட்டுறணும். போட்டாச்சு, க்ளீன் பண்ணியாச்சா. ஃபஸ்ட்டு ஒன்று மேக்ஸு, செகண்ட் ஒன்று மிட்டு, தேர்டு ஒன்று மேக்ஸு. ஃபஸ்ட்டு ஒன்று எங்கடா, எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு மேக்ஸு, செகண்ட் மிட்டு. ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு மேக்ஸ் அழுத்துறா. இது அழுத்தம் போது ரொம்ப கை வலிக்குது கைஸ். போ 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 போ. அவ்வளோதான். நீட் இல்லை. செகண்ட் ஒன்று மிட்டு, செகண்ட் ஒன்று மிட்டு. வருது அழுத்து. போதும். தேர்டு ஒன்று மேக்ஸு. எங்கே இருக்குது தேர்டு ஒன்று? இங்கே இருக்குது. போடு நல்லா அழுத்துறா. போ. வெற்றிகரமாக நம்ம அந்த கேஸை நிப்பாட்டிட்டோம் கைஸ். எப்படியும் அந்த பிளேஸில் என்னென்ன பொருள்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்ப்போம் கைஸ், வாங்க. இங்கே எதுவுமே இல்லை, இங்கேயும் எதுவுமே இல்லை, இங்கே இல்லை, இங்கே க்ரீஸு கைஸ். க்ரீஸ் அங்கே யூஸ் பண்ணோம், அந்த டென்ட்டு. சரி, இங்கே ஏதாவது இருக்கா? அங்கே எம்டி கேனிஸ்டரா? அப்படின்னா இது எதுக்கு யூஸ் ஆகும்? ஒரு ஃபியூவல் போடணுமோ? ஒருவேளை இது ஜெனரேட் பண்ணுறதுக்கோ? வெயிட் பண்ணுங்க. ஆமாம், ஃபியூவல் வேணும். அப்போ எனக்கு என்னமோ ஃபாரஸ்ட்டுக்கு போகணும், கிரேவியார்டு. அங்கே வந்து நம்ம பார்த்தோம்ல, சிக்கலை வச்சு நம்ம நோண்டோம்ல கைஸ், இந்த புல்லெல்லாம் வெட்டினோம்ல, அங்கே கூட பக்கத்துலலாம் ஆயில் மாதிரி இருந்துச்சுல. இவன் வேற ஒன்றா வந்துட்டே இருக்கான். ஒருவேளை அங்கேனா போகணும் போல கைஸ். இப்போ நம்ம க்ரீஸ் எடுத்துகிட்டு வருவோம். க்ரீஸ் வந்து சர்க்கஸு, அங்கே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் கைஸ். க்ரீஸ் எங்கே இருக்குது? இங்கேனா வச்சனே, இங்கே கண்டுபிடிச்சாச்சு. இப்படி எடுத்துருவோம். எடுத்துகிட்டு நம்ம போவோம். நான் வேலை பார்த்துட்ருக்கேன், கொஞ்சம் நேரம் நீ அமைதியாக இருடா. என்ன சவுண்டு வேறு கேட்குது கைஸ், இந்த எலக்ட்ரிசிட்டி சவுண்டு. நம்ம இதை ஒழிஞ்சுப்போ கொஞ்சம் நேரம். இல்லை வேணாம், எந்திரா. அவன் போயிடுவான். போகலாம். வாடா. போயிட்டானா? போயிட்டான். க்ரீஸை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ சர்க்கஸ்க்கு நேராக இல்லை எங்கேனா இருக்கும். ஒரு ட்ராப்பு போட்டுருவோம். பயமாக இருக்குது இவ்வளோ நேரம் அவன் இருக்க மாட்டான். ட்ராப்பு போட்டுரு. அவ்வளோதான். இனிமேல் வந்தால் கூட ஒரு பிரச்சனையுமே இல்லை. ட்ராப்பு போட்டோம்ல. இப்போ க்ரீஸ் எடுத்துகிட்டு இப்போ நம்ம சர்க்கஸ்க்கு போகிறோம். க்ரீஸை இங்கே இருக்கு. இதை எடுத்துகிட்டு வாங்க அந்த டென்ட்டுக்குள்ளே போவோம். எனக்கு டவுட்டு, க்ளவுனெல்லாம் பல்லே விளக்க மாட்டாங்க, எப்போ பார்த்தும் மஞ்சளாகவே இருக்குமா கைஸ்? பாருங்கள், மஞ்சளாகவே இருக்குது. அவன் ஈத்தனை வரானான்னு பார்ப்போம் கைஸ். க்ரீஸு போட்டோன்னே இங்கே ஒரு சிம்பிள் கிடச்சிச்சு பாருங்கள், சிம்பிள் கிடச்சிச்சு. 7ல் 6ல் 7 எடுத்துட்டோம். இன்னும் 1 மட்டும் எடுத்தால் போதும். இதில் என்ன இருக்கணும்? ப்ரிட்டியா ட்ரம்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு வேளை அந்த டூத் ஸ்டூல் வைக்கணுமா இதில்? போல்டு கட்டரா? எனக்கு தெரியலையே. அவன் சொல்கிறான் போல்டு கட்டரா. இது எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் இருந்தால் சரின்னு சொல்கிறான். வெயிட் பண்ணுங்க. அந்த சமையலில் ஒரு வேளை அந்த மஷ்ரூம் ஆட் பண்ணுமோ தெரியலை. இப்போ வந்து ஃபாரஸ்ட்டுக்கு போவோம் அந்த மஷ்ரூம் எடுக்க. இங்கே இருக்குது. ஃபாரஸ்ட்டுக்கு மஷ்ரூம் எடுக்கையும் ஃபியூவல் ஃபில்லப் பண்ணையும். இங்கே ஏற்கனவே ஒரு டோர் ஓப்பன் இருக்குது, அங்கிட்டே போயிடும். நான் அங்கிட்டு போனால் சுற்றி வர மாதிரி இருக்கும், இங்கேனா ஈஸியாக இருக்கும். வரானான்னு பார்க்கணும். Hey Tommy, have you ever stuck your finger in a socket? Why not give it a try? ஆமாம், சாக்கெட்னா என்ன கைஸ் தெரியலையே எனக்கு. ஓகே, இங்கேயும் ஃபில்லப் பண்ணுறோம். ஒருவேளை அங்கே இருக்குமோ? அங்கே போவோம். எதுக்கடா கீழே விடுக்கணும்? இங்கே இல்லை இதில் அதுலலாம் இருக்காது. ஒரு இது இருக்குது. போட மக்களே. நீங்கள் மாட்டுட்டு பார்ப்பீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபியூல் அவ்வளோதான்.
இப்போ கேசோலின் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு சீவருக்கு போயிடும். சீவருக்கு போயிட்டு அந்த ஃபியூவலை ஊற்றின உடனே ரால்ஃபை நம்ம ஃப்ரீ பண்ணிடுவோம். வாங்க போவோம். டக்கு டக்குன்னு போடா போடா போடா. அவன் வராமல் இருந்தால் சரி. ஒருவேளை மஷ்ரூமாக இருக்குமோ தெரியலை, அப்புறமேட்டு யூஸ் பண்ணிட்டோம். இப்போ சீவருக்கு போயிடுவோம் கைஸ். சீவருக்கு போயிட்டு கேஸ்லைன் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ரால்ஃபு என் கையில் என்ன இருக்குங்க கேஸ்லைன், உன்னை இப்போ காப்பாற்ற போகிறேன். அவன் இருக்கானான்னு பார்ப்போம். போட்டுங்க மக்களே, போட்டாச்சு. கட்சின்னு வேற வருது, போடு. டேய் அங்கேயே ரால்ஃபு, தண்ணியெல்லாம் கீழே வருதுன்னு அவன் சொல்கிறான். ஹீரோ டாமி சொல்கிறான். அங்கே வேற இருக்காங்க. இன்னும் கட்சின்னு வருது. டாமி என்னோட மை சேவியர். வேணாம் இதெல்லாம் சப்ளிமெண்ட்ரி படி. சரி உன் க்ளோத்ஸ் எல்லாம் நீ வாஷ் பண்ணிட்டு வாடா. இது ஒன்லெஸ்ஸாக அவ்வளோ ஏன் டிஃப்ரென்ஸு? எனக்கு ரொம்ப பசிக்குது டாமி. அதுவும் இம்பார்ட்டன்ட் தான், எனக்கும் தெரியும். முதல்ல போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அண்டு நான் உங்ககிட்ட பேசினேன். ஐ ப்ராமிஸ்டு அந்த கார் நான் கொடுக்கணும். ஆனால் அந்த கார் எந்தில்லை, இனிமேட்டு ஒன்று. அதெல்லாம் வேணாண்டா, எனக்கு ஒன்லி பீஸ் தான் முக்கியம். ஓகேவா? அப்புறமேட்டு பார்ப்போம். இது மாதிரி கார் ஜாக்கிங்கு, தெஃப்ட்டு, பிரேக்கிங்ஸு அது மாதிரி நடக்குதுடா, வேணாண்டா. என் காரை எவன்ச்சோ திட்டானா? அப்படி சொல்லலை. எனிவே கேம் டு மை ஹவுஸ். அப்புறமேட்டுக்கு வாடா என் ஹவுஸுக்கு. ஓகே, நான் இந்த மார்னிங்கில் ஒரு மியூசிஷியன் என்கிட்ட ஒரு புக்கு கொடுத்தா, நான் இது என் அப்பா கிட்ட காமிக்க போகிறேன். இது எனக்கு புரியவே இல்லை. ரால்ஃபு இந்த புக்கு உடஞ்சி தெரியும், நான் அப்புறமேட்டு தந்துடுறேன், எனக்கு வேணாம் உன் காரு. அப்படியா? வாட்டு ஏன் இப்படி சொல்கிறடா? ஓகே நான் தரேன், அப்புறமேட்டு நீ தந்துடு, எங்கள் அப்பாட்ட நான் காமிக்கணும். தேங்க்யூடா, அப்புறமேட்டு பார்க்கலான்னு ரால்ஃப் சொல்கிறான். எப்படியும் அந்த புக்கு கிடைச்சிட்டு ஆயிடுச்சு உனக்கு. இங்கே வேற ஒரு ஃபோட்டோ இருக்குது, இதை ஃபோட்டோ எடுத்துருவோம். 7 கண்டுபிடிச்சிட்டோம். வெற்றினா கேஸ். இப்போ இந்த ஃபோட்டோஸ் அவன் சொல்கிறான், நான் இனிமேட்டு நான் ஃபோட்டோஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். நான் ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் சமந்தா அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்ட்டு அவன் சொல்கிறான். இப்போ போய் அவன்கிட்ட கொடுத்தா கூட அப்படியே சொல்லிட்டு இருப்பான், டியர் பேஷண்ட் நீங்கள் பேசக்கூடாது, அமைதியாக இருங்கன்ட்டு இவன் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது கடுப்பாக வருது கைஸ். ஓகே வாங்க, இந்த வழியெல்லாம் இப்போ தேவைப்படாது, நம்ம இங்கேயே வச்சுப்போம். புக்கு எடுத்துகிட்டு இங்கே வச்சுப்போம். எங்கடா டக்குன்னு போடா, அவன் வேறு வந்துடுவான். போ டக்குன்னு போ. எப்படியும் அவன் ரிலீவ் பண்ணிட்டோம் கைஸ் நம்ம ரால்ஃபை. போடா அவன் வேறு வரல, நல்லதுதான். அவன் யோசிச்சுட்டு இருப்பான், என்னடா இங்கே இருந்த பையனை காட்டணும், எல்லாம் டாமியோட வேலைனா அவனை சும்மா விட மாட்டேன்ட்டு இப்போயும் திருப்பி நியூ பவரை வர வைப்பான். ஆனால் நம்மக்கிட்டலாம் எதுவுமே ஆகாது. இந்த போல்டு கட்டர், இந்த புக்கு சிம்பிள்ஸ் எல்லாம் இங்கேயே வச்சுருவான். அடுத்து ஆல்கஹால் பாட்டில் வேணும் கைஸ். நான் தவறான விஷயத்துக்கு இல்லை, அது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஏன்னா சமத்துக்கு காலுக்கு அடிபட்டுருக்குல்ல, இது உண்மையாக என்னன்னு தெரியல. ஆல்கஹால் வச்சு மூண்டை கிளியர் பண்ணலாமா? எனக்கு தெரியவே இல்லை கைஸ். நீங்கள் சொன்னீங்க, மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகே, நம்ம ஆல்கஹால் பாட்டில் எங்கே இருக்குன்னே தெரில. இங்கே இது ஒரு ஜூஸு, இங்கேயும் இல்லை. அப்படியே போயிட்டு இருந்தேன், எங்கடா இருக்கும் ஆல்கஹால் பாட்டில்ன்ட்டு. ஒருவேளை இங்கே இருக்குமோன்ட்டு கேட்டுருந்தேன். இங்கேயும் இல்லை. சிம்பிள்லாம் இருந்துச்சு. சிம்பிள் நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது சிம்பிள்ஸ் எல்லாம் மறைஞ்சிருக்கு கைஸ், அது ஏன்னே தெரியலை. அவன் வேற இருக்கான், அவன் முகமுடி கொலைக்காரன் வேற இருக்கான். அவன் வருவானோடனே பயந்துகிட்டே இருந்தான். அப்புறமேட்டு வெளில பார்த்தேன், அவனை காணோம். அவன் வந்து நெருப்புக்கு அவனோட இதை எலக்ட்ரிக் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் அவன் அங்கே இருக்கான், வெளியில் போயிட்டுருக்கான். அவன் பாருங்கள் யோசிக்கிறான், எங்கடா இந்த பையனை காணோம்,
ஒருவேளை டாமினா இவனை ரிலீஸ் பண்ணியிருப்பானோ, டாமின்னு கட்டியிருப்பாங்க. பாவங்க சார். ஆனாலும் ஓகே வாங்க, எங்கன்னா இருக்குது ஆல்கஹால் பாட்டில்? எங்கேயுமே தேடியே காணோம். ஏசிஏபி. இந்த சீவர்லாம் கண்டிப்பாக ஒரு பேய்கள் இருக்கும் கைஸ். ஏன்னா யாராச்சும் இட்டு 1 பார்த்துருக்கீங்களா? அதில் அந்த பென்னி க்ளவுன் இருக்கான்ல, அவனும் இந்த சீவர்லாம் இருப்பான். டாம் ரன்னிங் ஃப்ரம் எலக்ட்ரிக் இஸ் நாட் லாஸ்ட். ஆமாம் கரெக்டு தான் டாமி. அந்த பென்னி வாய்ஸில் அந்த இட்டில் இதே மாதிரி அந்த பெண்ணையும் வச்சுருப்பாங்க. சீவர்லனா அவன் போட சாக்கடையிலனா அவன் இருப்பான். நானும் எங்கேயுமே இல்லைன்ட்டு சொல்லி லையருக்கு நான் போயிட்டேன். லையருக்கு போயிட்டு பேண்டேஜ் எடுக்க போனேன். உள்ளாரனா பேண்டேஜ் இருக்கும். டோரை ஓப்பன் பண்ண, இதோ இங்கிட்டு பேண்டேஜ். ஹியர் பேண்டேஜ் ஃபார் சாம் அப்படின்னு சொல்கிறான். பேண்டேஜ் ஃபார் சாம். ஈத்தன் சாரி, நீங்கள் வேறு ஏதோ பர்பஸில் நீ வச்சுருப்பேன், நான் அதை எடுத்துட்டேன்ட்டு சாமி சொல்கிறான். அப்புறம் போயிடுவான். அவன் வேற வந்துடுவான். இது சின்ன பிளேஸாக இருக்குனால அவன் டக்கு டக்குன்னு வருவான் கைஸ். இப்போ அவன் எங்கே இருக்கான்? இப்போ வந்து நம்ம ஃபாரஸ்ட்டுக்கு போயிடுவான். ஃபாரஸ்ட்டில் போயிட்டு மோஸ் எடுக்கணும். இங்கே டோட்லெஸ்லாம் இருக்குது. மோஸ் வந்து இங்கே இருக்கும். அவன் வேற இருக்கான், அங்கே இருக்கும். சரி கைஸ், இந்த வீடியோ மறக்காம பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், சப்போர்ட் வேணும் கைஸ். எவனுமே பண்ண மாட்டேங்கிறான் கைஸ். அவ்வளோ வீடியோ போடுறான் கைஸ். ஷார்ட்ஸாச்சும் பண்ணுங்கள், ஆனால் லைக்கும் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, இப்போ நம்ம திரும்பி சீவருக்கே போவோம் கைஸ். அங்கேனா அந்த ஆல்கஹால் பாட்டில் இருக்குன்னு எனக்கு என்னமோ நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பொருள் ஒரு இடத்துலனா கைஸ் இருக்கும், மறைஞ்செல்லாம் போகாது. நம்ம சீவர்லேயே தேடுவோம். அவன் அப்போ வந்து ரால்ஃப் இங்கே இருக்கும்போது இந்த ராபிட் மண்டையை வெளியில் வரமாட்டான். ரால்ஃப் தொலைஞ்சிட்டோடனே அவன் வெளியில் வருவான் கைஸ். நீங்களே பார்த்துருந்தீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடினா. இங்கேயும் தேடி பார்த்தா இல்லை, அங்கே வேற அவன் இருக்கான். இவன் பார்த்துருவே கூடாது கைஸ். நம்மளை பார்த்தானா அவ்வளோதான். ஆனால் சூப்பராக ஸ்பீடு கிடைக்கிது. சப்போஸ் உங்களுக்கும் இது மாதிரி எலக்ட்ரிக் பவர் இருந்துச்சுன்னா, சப்போஸ் உங்களுக்கும் இதே மாதிரி எலக்ட்ரிக் பவர் இருந்துச்சா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, நானும் திருப்பி அங்கிட்டே போனேன். அங்கே ஒரு தட்டி இருக்குமான்ட்டு திரும்பி செக் பண்ணேன். திருப்பி இங்கே போனேன். இங்கெல்லாம் செக் பண்ணேன். அப்புறமேட்டு தான் தெரியுது அங்கிட்டு மேலே கிடக்கு. இதே மாதிரி தான் போய் சொல்லிச்சிருப்பாங்க. ஆல்கஹால் ஃப்ரம் த பங்கர், தட்ஸ் கிரேட். இவனே சொல்கிறாங்க இது வந்து ஹீலிங் பேண்டேஜ் சாமுக்கு ஹீல் பண்ணுறதுக்கு. இதை நம்ம பேஸ்கெட்டில் போட்டு இனிமேட்டு சீவருக்கு எட்டியே பார்க்க மாட்டோம். அவன் வேற வரான். இப்போனா பாருங்களேன், இப்போ இங்கே இருக்கான். இவன் பார்த்துருக்கான் நம்மளை. ஹே டாம், ஹேவ் யூ ஸ்டக் யுவர் ஃபிங்கர்னு சொல்கிறாங்க கைஸ். அப்போ இவன் கண்ணே இல்லை கைஸ். சப்போஸ் பார்த்தா அவன் வரணும்ல, பிஜிஎம் பண்ணுவான்ல. நான் விளாண்டுருக்கும்போது பார்த்தான், பிஜிஎம் வரல, எதுவுமே வரல. அப்போ இவன் கண்ணு தெரியவே இல்லை கைஸ். கண்ணு இவனுக்கு தெரியவே இல்லை. முதல்ல காது கேட்காது, இப்போ கண்ணு தெரியாது. ஸோ வாங்க, இந்த ஆல்கஹால் பாட்டில் வந்து சைக்கிள் பேஸ்கெட்டில் வச்சு நம்ம இப்போ ஃபார்முக்கு போகணும். இந்த போல்டு கட்டரை எடுத்துருவோம். வெளில போட்டு ஆல்கஹால் பாட்டிலை வச்சுக்கிட்டு தி ஃபார்முக்கு போக போகிறோம். போயிட்டு இந்த ஆல்கஹால் பாட்டிலை எடுத்து டோரை ஓப்பன் பண்ணி கீழே போடு. இனிமே டோர் என்னாச்சு? ஓகே, டோரை ஓப்பன் பண்ணி ஆல்கஹால் பாட்டிலில் போடு. டோரை ஓப்பன் பண்ணி திருப்பி மோஸை போடு. டோர் ஓப்பன், கெப்டி மோஸ், பேண்டேஜு. இதுதான் லாஸ்ட்டு. நான் லாஸ்ட்டு சொல்ல மாட்டேன், ஏன்னா அந்த புக்கு சிம்பிளு அதெல்லாம் எடுத்து வரணும். ஏன்னா அப்படி இல்லைன்னா அந்த சீரியல் எடுத்துனாலும் எடுத்துகிட்டு போட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து சீவரில் தான் வச்சோம். சீவருக்கு போடா. எனக்கு வேறு குழப்பமாக இருக்கு.
சீரை போயிட்டேன். இப்போ சிம்பிள் அடுத்தது புக்கு வித்து சிம்பிள் இதெல்லாம் எடுத்துட்டு போல்டு கட்டையும் வச்சுக்குவோம். எடுத்துகிட்டு ஃபார்முக்கு போயிட்டோம். இப்போ வந்து சிம்பிள் புக்கு அதெல்லாம் கீழே வைக்க மாட்டேன், மேலே தான் வைப்பேன். மேலேனா இருக்கணுமே பாதுகாப்பாக. மேலே வச்சாச்சு. இப்போ சிம்பிளையும் போடா அவன் வேறு வர மாதிரி சத்தம் கேட்குது வயசு. அதனால நான் இருக்கிறேன், இல்லைனா போயிருப்பேன். இதெல்லாம் ஆம்ஸ்டில் ஓகே. அவன் போயிட்டான். டோர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அங்கே தான் வச்சுருக்கான், பார்த்துருக்கான். எங்கூட அவன் சைக்கிள் மட்டும் இருக்குது, ஆளை காணோம். எங்கே இருக்கா? போயிட்டான்னு நினைக்கிறேன். அவன் போயிட்டான். டக்குனு வர்றா. இது ஒன்னே மட்டும் சிம்பிள்ஸை மட்டும் எடுத்துறேன். போ சடுகுடு ஓடு சடு அச்சம்லே ஓடு. These posters seem to have interesting stuff. We should take a closer look at them. என்ன ஆச்சு? இப்போ கீழே வச்சுட்டு இப்போ நம்ம பொருட்கள்லாம் வச்சோட ஆல்கஹால், பேண்டேஜு, மோஸ்னா இப்போ தண்ணியிலலாம் ரிவர்ஸ்லாம் ஸ்டெப்ஸ்லாம் பச்சை கலராக ஒன்று பிடிக்க முடியாது, அதுதான் மோஸ்ட்னு சொல்லுவாங்க. எடு வச்சிடு. பேண்டேஜை எடு, இதுக்கு வச்சிடு. Sam, hold on. The ambulance is on its way. Okay, bye from bye. அடுத்த பாட்டுனா கைஸ் ஃபைனல். ஓகே பாய். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக முடிச்சேன். ஓகே பாய் கைஸ், பாய்.